இல்லை நான் படம் பார்த்துட்டேன். நீங்கள் என்னெல்லாம் லோகேஷ்னா படங்கள் இது வரைக்கும் பார்த்த படங்கள் நல்லா எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே இருக்குது. ரஜினி சாரோட படம் ஏ சர்டிஃபிகேட், லோக்கியோட படம் ஏ சர்டிஃபிகேட், இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை கண்டென்ட் வந்துட்டு சும்மா கெடுத்துட வேணாம். என்ன கண்டென்ட்டோ அதுக்கு கட்ஸில் நிறைய போய் கண்டென்ட்டில் கை வச்சுட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் சரி ஓகே வாட் எவர் இட் இஸ். ரஜினி சார் படம் அப்படின்னாலே எல்லாரும் ஜாலியாக போய் உட்காந்து பார்க்கக்கூடிய, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா நம்மளாம் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது முன்னாடி வந்து நிற்கிது இல்லை. ஸோ அந்த ஒரு நாள் தான் இது 100% குடும்பத்தோட பார்க்குற படம் தான். ஏ சர்டிஃபிகேட்னால படத்தில் ரொம்ப பார்க்க முடியாத காட்சிகள் இருக்கணும்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ ஜனரஞ்சகமான படம் தான். ரஜினி சார் கிட்டேயுமே ஒரு கிரே ஷேட் இந்த படத்தில் நான் ஐ மீன் ட்ரெயிலரில் நோட் பண்ணேன். இல்லை இப்போ எல்லா ஸ்டார்ஸ்க்குமே அவங்க அந்தந்த மொமெண்ட் சூப்பராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. படத்தை அவங்க உட்காந்து பார்த்துருக்கோம். அந்தந்த ஸ்டாருக்கான மொமெண்ட் சூப்பராக டெவலப் ஆயிருக்கு. அண்ட் எவ்ரிபடி ஹாஸ் அ கேம் டு பிளே. ஓகே படத்துக்குள்ளார ரஜினி சார், நாக் சார், அமீர் சார், ஷோபின், சத்யராஜ், ஸ்ருதி எல்லாத்துக்குமே ஒரு பிளே இருக்குது. லோகேஷ்னா ஒரு ஸ்டாரை பிளேஸ் பண்ணும்போது அவங்க பெஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுட்டு திருப்பி அதை நுணுக்கமாக எடுத்து வெளியே காட்ட தான் பார்ப்பாரு. இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டார்ஸுமே தான். ஓகே ஸோ சேம் ஹேப்பன்ஸ் ஹியர். கூலிலையும் படம் பார்த்துட்டீங்க. ஓவராலாக சர்ப்ரைஸாக இருக்கக்கூடிய கேரக்டர் இதில் இருக்காங்களா? நிறைய இருக்குது சர்ப்ரைசஸ். அதாவது இந்த ஃப்ரேமில் கடைசியாக அடி பீடி இப்படி போகும், நெகட்டிவ் ஷேடில் ஒன்று வரும், அதை வந்து நெகட்டிவ்லேருந்து இப்போ நார்மலாக்கி அது ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கன்ஃபார்ம்லாம் இருக்குல்ல? நல்ல ஒரு போர்ஷன் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஏன்னா விக்ரமில் வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக் வந்து ஜஸ்ட் ஒரு இதாக பார்த்துட்டோம், ஐ மீன் ஸ்கெட்சாக பார்த்துட்டோம். பட் ஆனால் இதில் ப்ராப்பராக ஒரு ஃப்ளாஷ்பேக் நல்லபடியாக இருக்குது, வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. தேவா மேன்ஷனுங்கிற அந்த ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன். அந்த ஆக்சுவலாக அந்த ஃபைட் சீனுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக அங்கங்கே வெடி மருந்தை வச்சுட்டு ஒரு மாதிரி தமிழ் டைரக்டர் தமிழ் அவர் தான் சவுண்ட் விடுவார். வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு ஃபைட் சீன். 2-3 ஷாட்ஸ் தான் வந்துச்சு. அது எப்படி இருக்கும்? சும்மா சூப்பராக இருக்கும். ஓகே சிறப்பாக அந்த படத்தில் ஸ்டண்ட் அன்பறிவு மாஸ்டர் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகே எல்லாமே புரியுது. அண்ட் ஷோபின் ஆல்சோ நெட்டோரியஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இட்ஸ் ட்ரூ. இங்கே படத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே நெட்டோரியஸான கேரக்டர்ஸ் தான். அன்எக்ஸ்பெக்டடான ஆன்சருங்க இது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கான பதில் இப்போ கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உள்ள போய் பார்த்துக்கணும், எல்லாருமே நெட்டோரியஸான கேரக்டர்ஸ் தான். உள்ள என்ன தெரியும், கூலி பவர் ஹவுஸ் வந்துருச்சு, பயங்கரமா இருக்கு. ஆமா, ரெண்டாவது கூலி பவர் ஹவுஸ் தாண்டி இப்போ இதுக்குள்ள ஒரு மாஸ் நம்பர் தேவையே இல்லை. இன்னொரு சாங் நல்லா இருந்துச்சு, மாப்ஸ்டா, சூப்பரா இருந்துச்சு. ட்ரைலருக்காக பண்ணிருந்துச்சு. எல்லா படத்தையும் ஒன்னே பண்றதுக்கு போர் அடிக்கும்ல. அது மாதிரி மோனிகா சாங்ல 2 விஷயம் அழகா டச் பண்ணிருந்தீங்க. ரஜினி சாரோடைய படம் ரஜினி சார் டச் பண்ணுவோம், பாஷாங்கிற வார்த்தை. பூஜா தான் ஆடுறாங்க, பூஜாவை டச் பண்ணுவோம் அப்படிங்கிற அங்கங்க சின்ன சின்னதா ஹிடன்ஸ் தான். அதை பட்டு போட்டு திணிக்கலாம் இல்லை, அது ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு. மோனிகா பிளேஸ் நாங்க மேட்ரிக்ஸ் வந்து என்னமோ படத்துல பார்த்திருக்கோம். ஆமா, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா. இந்த பாட்டி இவங்களை வச்சு தான் பண்ணணும்ன்ற ஐடியா இல்லை. ஓகே ஓகே, அவங்களுக்குள்ள சின்ன ஒரு பூம் இருந்துச்சு, சரி வை நாட் அப்படின்னு கொண்டு வந்ததுதான். ஸோ அதுக்குள்ள ரஜினி சார் வர்றது ஒன்று இருக்குல்ல. ஆமா, இல்லைன்னா இப்போ நார்மல் ஸ்பெஷல் நம்பரில் த மெயின் காஸ்ட் டான்ஸ் ஆடுறது தான் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுவாங்க. எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக. ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது ரஜினி சார் ஆட போகிறதில்ல, நாக் சார் உள்ளே வர போகிறதில்ல, இதெல்லாம் கிடையாது. ஷௌபின் இஸ் கோனா டான்ஸ்ன்றது தான் ப்ரையாரிட்டி. ஸோ அந்த பாட்டே அவங்களுக்கு தான் இருந்துச்சு, ஷௌபின் அண்ட் பூஜா. ஸோ இதுக்குள்ளார தான் இருக்க போது நம்ம இந்த ரொம்ப ஹீரோ க்ளோரிஃபிகேஷனோ இல்லை அந்த செட்டப்லாம் வேணாம், ஜாலியாக ஒரு பாட்டு, அவ்வளோதான் நான் ட்ரை பண்ணுவோம். டைரக்டர் லோகேஷ் எப்படிப்பட்டவர்? ஒரு 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 சீனை ஸ்டேஜிங் பண்ணி இதுமாரி தான் வேணும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டீனை வாங்குறதுல எப்படிப்பட்டவர்? அதை பற்றி ரொம்ப ஈஸியான ஒரு ஆள். செட்டில் பார்க்கும்போது ரொம்ப கூலாக டென்ஷன் எதுவும் வாங்காமல், பிகாஸ் அவருக்கு என்ன வேணுன்றது தெரியும். ரைட் ஃப்ரம் மாநகரமில் அவ்வளோ ஒரு டைட்டான படம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் போக முடியாது, எங்களுக்கு டைம் இருக்காது. நான் மாநகரெலாம் கேட்டறிவு, நான் மாநகர் அப்போ ஜாயின் பண்ண கிடையாது. ஸோ எனக்கு அப்போ கேட்டறிவு எப்படி பண்ணுவாங்க போவாங்கன்னு. ஸோ எக்ஸ்ட்ரா இந்த சீன் இங்கே 2 ஆங்கிள் எடுக்கலான்ற டைம்லாம் இருக்காது. இங்கே கட்டு சீன் எங்கே கட்டுன்றது ஒரு மண்டையிலே தெரியும். அண்ட் ஃபிலோவும் அங்கே ஸ்கிரிப்டை வேறு எடிட் பண்ணி தந்துடுவார். ஏன்னா படம் எங்கெங்கேயோ கட் ஆகும். ஸோ முன்னாடியே இப்போ இந்த கிராஸில் இங்கே கட் பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட்டை கட் பண்ணால் இது எடிட் பேப்பரில் இருக்கும். ஓகே, அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஷாட் போகாது. ஏன்னா இங்கே கட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேட்ச் கட் அந்த பக்கம் வேறு இடத்துல இருக்கணும், அதை எழுதி வச்சுப்பாங்க. ஸோ அவ்வளோ அழகாக நேர்த்தியாக உட்காந்து கஷ்டப்பட்டு வேலையை பண்ணதுக்கப்புறம் அந்த வேலையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு கைதியில் பண்ணும்போது அதுதான் தேவையில்லாமல் ஒரு ஷாட் ஏன் எதுக்குன்ற கேள்வியே இருக்குது. ஓகே, ஈஸியாக இருக்கும் எனக்கு செட்டில் பார்க்கும்போது. ஆனால் அவர் ஸ்டேஜிங் அவர் ஃபஸ்ட்டே மண்டையில் எடுத்து வச்சுருவார், இதுதான் இங்கே தான் பண்ண போகிறோன்றது. அது ஈஸியாக கன்வே பண்ணிடுவார் சார். டென்ஷன் ஆகாமல் இருக்கிற ஆள் தான் இருக்கிறது ஈஸியஸ்டான ஒர்க்கிங் பர்சன். கண்டிப்பாக லொகேஷன் அப்படி தான் பார்ப்போம். நீங்கள் செட்டில் ஒரு கத்தி டென்ஷன் ஆகி வரதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஓகே ஓகே, இடியே பெஞ்சாலும் அந்த அப்படியே பேசாமல் இருப்போம், அப்படியே கேஷுவலாக இருக்குது தான்.